நாம் இப்போ பார்க்க போகிறது சோலார் சிஸ்டத்திலேயே இரண்டாவது பெரிய கிரகமான சனி கிரகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சனி கிரகம் இதை பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். அதுக்கான காரணம் அதோட ரிங்ஸ். நம்ம பூமியை விட 10 மடங்கு அகலம் உள்ளது தான் இந்த சனி கிரகம். அதே சமயத்தில் சனி கிரகம் டென்சிட்டியில் ரொம்பவும் கம்மிங்க. இது முழுக்க முழுக்க ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேஸால் நிரப்பப்பட்ட ஒரு கிரகம். சனி கிரகத்தை அதை விட பெரிய கடல் பரப்பில் நம்ம போட்டோம்னா அது அப்படியே மிதக்குங்க. அந்த அளவுக்கு அதோட டென்சிட்டி மிக மிக குறைவாக இருக்குது. சனி கிரகத்தில் எந்த ஒரு நிலப்பரப்பும் கிடையாது. அதோட கோரில் பார்த்தீங்கன்னா, அதாவது மையத்தில் வாட்டர், ஐஸ் அண்டு ராக் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் இருக்கும். சனி கிரகத்தில் கோல்டன் கலரில் மேகங்களும் புயலும் எப்போதுமே வீசிக்கிட்டே இருக்கும். இதுக்கான காரணம் அங்கே இருக்கிற கேசஸ், லிக்யூட்ஸ் அண்ட் அமோனியா கிறிஸ்டல்ஸ் தான். சனி கிரகத்தோட வட துருவத்தில் மிகப்பெரிய புயல் எப்பொழுதுமே வீசிக்கிட்டே இருக்குங்க. அந்த புயலோட அகலம் மட்டும் 2 பூமியோட அளவு இருக்கும். சனி கிரகத்தை கிட்டத்தட்ட 50 நிலவுகள் சுற்றி வருகிறது. என்னதான் சனிக்கோளில் நிலப்பரப்பு இல்லைனாலும் அதை சுற்ற சில நிலாக்களில் நிலப்பரப்பு இருக்கு. சனி கிரகத்தில் மிகவும் சின்ன நிலான்னு சொல்றது என்செலடஸ். அதே சமயம் சனி கிரகத்தோட நிலாவான என்செலடஸ்ல உயிர் வாழ சாத்தியக்கூறுகள் இருப்பதா நம்மளோட விஞ்ஞானிகள் கருதுறாங்க. இதோட மொத்த சுற்றளவு பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டரா இருக்கு. அடுத்து பார்க்க போறது டைட்டன். சனி கிரகத்துல 50 நிலாக்கள் சுற்றினாலும் அதுல மிகப்பெரிய நிலா டைட்டன். இதுதான் நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே 2வது பெரிய நிலா. அதே போல பூமி மாதிரியே இதுக்கும் டென்சிட்டி இருக்கு. அதனால நாம கண்டுபிடிச்ச கிரகங்கள்ல உயிர் வாழ சாத்தியக்கூறுகள் உள்ள கிரகமா இதை விஞ்ஞானிகள் கருதுறாங்க. இதோட சுற்றளவு 2575 கிலோமீட்டரா இருக்கு. சனி கிரகத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அதோட வளையங்கள் தாங்க. இந்த வளையங்கள் காமெட்ஸ், அஸ்ட்ராய்ட்ஸ், மூன்ஸ் இதனால சூழப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதோட ஒவ்வொரு வளையத்துக்கும் ஒவ்வொரு பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 7 பெயர்கள் கொண்ட இந்த வளையங்கள் நாம எந்த கிரகத்துல இருந்து பார்த்தாலும் தெரிகிற அளவுக்கு மிக பிரம்மாண்டமா இருக்கு. கிரேக்கர்களும் ரோமானியர்களும் சனி கிரகத்தை விவசாயத்திற்கான கடவுள்னு வணங்கினாங்க. அதே சமயம் இந்துக்கள் சனி கிரகத்தை நீதியின் கடவுளா வணங்குறாங்க. நாம டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் தான் கலீலியோ போன்ற விஞ்ஞானிகள் இதை பற்றி மேலும் ஆராய்ச்சி செஞ்சாங்க. அதில் உள்ள ரிங்ஸையும் கண்டுபிடிச்சாங்க. சனிக்கோளுக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைவெளி 1434 மில்லியன் கிலோமீட்டர் இருக்கிறதுனால இங்கே சூரிய வெளிச்சம் மிகவே கம்மியாக இருக்கும். அதே சமயம் சனி கிரகத்தை சுற்றி வர்ற நிலவான டைட்டனில் மனிதர்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறனால நம்மளோட விஞ்ஞானிகள் இதை இன்னும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேடன் மிகவும் அழகான கோள்களில் ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.